இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ரூத் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும், நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். 12 வயது நிரம்பிய சில்வியா தன் உறவினர்களுடன் பாப நாசத்திற்கு குளிக்க சென்றாள். சிறு பிள்ளைகளாக சேர்ந்து தண்ணீரை கையால் தள்ளி விளையாடி கொண்டிருந்தனர். அந்த சந்தோஷம் திகிலாக மாறியது. எப்படி என்றால், சிறுவன் ஒருவன் தண்ணீரை வேகமாக தள்ளியதால் சில்வியா நிலை தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்து மூழ்க ஆரம்பித்தாள். மனதில் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டே கைகளை தூக்கி காண்பித்தாள். உறவினர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அங்கு குளித்து கொண்டிருந்த ஒருவர் அவள் மூழ்கி கொண்டிருக்கிறதை கவனித்து ஓடி வந்து தூக்கி கரைக்கு கொண்டு வந்து அவளை காப்பாற்றினார். இதை போலத்தான் தன் கணவர் மரித்தவுடன் தன் சொந்த தேசத்தை விட்டு வரவேண்டிய சூழ்நிலை, அங்கு என்ன வேலை செய்து எப்படி உயிர் வாழ்வோம் என்று தெரியாத சூழ்நிலை ரூத்திற்கு வந்தது. அந்த அமிழ்ந்து போகிற சூழ்நிலையிலும் தேவனை குறை கூறி கொண்டிராமல் விசுவாசத்தோடே கர்த்தரை நம்பினாள். அவள் நம்பியபடியே போவாஸ் ரூத்தை மணந்து ரூத்தை மீட்டு கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் காணப்படும் துயரங்கள், துக்கங்கள், பாவம், சாபம், வறுமை, வியாதி, கடன் போன்ற சூழ்நிலையினால் மூழ்கி போகிற நிலைமை இருக்கலாம். ரூத்தை மூழ்கி போகாமல் மீட்டெடுத்த தேவன் இன்று நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் ரூத்தை போல விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இரட்சித்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் மூழ்கி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து தூக்கி எடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். தன்னுடைய திரு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும் படியாக மனிதனானார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, என்னால் இனி வாழ முடியுமா என புலம்பி தவிக்கிறீர்களா? பாவம் அழுத்துகிறதா? சாபம் பின்தொடர்கிறதா? கடன் நெருக்குகிறதா? இனி மூழ்கி விடுவேன் என கலங்கி நிற்கிறீர்களா? கலங்காதேயுங்கள், திகையாதேயுங்கள். ஏந்தி தாங்கி சுமக்கிறவர் என்றும் நம்மோடு காலமெல்லாம் உனக்கிருந்த கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்துகிறவர் என்று உங்களோடு இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் இக்கட்டான சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் மூழ்கி போகாமல் எங்களை மீட்டெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.